4 நாட்களுக்கு முன்னாடி சென்னை பெரம்பூர்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல தலை, கால்கள், கைகள் வெட்டப்பட்ட நிலைமையில சூட்கேஸ்ல ஒரு சடலத்தை போலீஸ் கண்டெடுத்திருக்காங்க. இந்த கொலையை யார் பண்ணாங்கிறத குறித்து போலீஸ்காரங்களுக்கு எந்த தகவலுமே கிடைக்கல. ஏன்னா அந்த வெட்டப்பட்ட சடலத்துல தலை மட்டும் இல்லாம இருந்துச்சு. இந்த தலையை கண்டுபிடிச்சாதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும்னு போலீஸ்காரங்க 8 தனிப்படை அமைச்சு பல்வேறு கோணங்களில் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த கேஸில் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுல போலீஸ்காரங்களுக்கு சவால் இருந்ததுனால அவங்க சட்ட ஒழுங்கு போலீஸோட உதவியை நாடினாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஓட்டேரி போலீஸ் இதை கொலை வழக்குன்னு பதிவு செஞ்சு அடுத்த கட்ட விசாரணையை நடத்தினாங்க. இந்த சூட்கேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆண் சடலம் யாரோடது, அவரை கொலை செஞ்சு யார் இந்த வழியாக கொண்டு இந்த சூட்கேஸை போட்டது அப்படிங்கிற பேரில் இவங்க விசாரிக்கும்போது அந்த இறந்த ஆணோட மனைவி தான் இந்த கொலையை செஞ்சுருக்காங்கிறது போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. அதை தொடர்ந்து அந்த இறந்த ஆணுடைய மனைவியை போலீஸ் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அதில் தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவருது. என்ன அப்படின்னா, இறந்து போன அந்த ஆண் தேனாம்பேட்டையை சேர்ந்த அமீர் அலி அப்படிங்கிறதும் இந்த கொலையை செஞ்ச ரஹீமா அவருடைய மனைவிங்கிறதும் தெரிய வருது. இதை தொடர்ந்து ரஹீமா எதற்காக தன்னுடைய கணவரை கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறத வாக்கு மூலமாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தன்னுடைய கணவரான அமீர் அலி தன்னை ஏமாற்றி நிறைய பொண்ணுங்களோட தொடர்பில் இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி எங்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பார், என்னை கொடுமைப்படுத்துவார், நல்லா என்னை அடிப்பார், நிறைய பொண்ணுங்களோட அவருக்கு இல்லீகல் தொடர்பு இருந்தது, அதை தாங்க முடியாமல் தான் நான் என் ஆண் நண்பரான அஸ்லாம் அப்படிங்கிறவரோட சேர்ந்து அவரை தீர்த்து கட்ட முடிவு பண்ணி அவரை கொலை செஞ்சு அதுக்கப்புறம் அவருடைய கைகள், கால்கள், தலை, அவருடைய ஆண் உறுப்பு எல்லாத்தையும் தனித்தனியாக வெட்டி சூட்கேஸில் எல்லாத்தையும் அடைச்சி அந்த பிளாட்ஃபார்மில் போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட தலை எங்கேன்னு போலீஸ் விசாரிக்கும்போது தலையை மட்டும் தனியாக எடுத்து அதில் வாசனை திரவியங்களை ஊற்றி யாருக்கும் வெளியில் சந்தேகம் வராதபடி ஒரு ட்ரெயினில் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் வீசிட்டோம். ஏன்னா தலை கிடைக்கலனா இந்த கேஸ் பற்றி யாருக்கும் எந்த எவிடன்ஸும் கிடைக்காது, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்ட போலீஸ் அவங்களோட ஆண் நண்பரான அஸ்லாமையும் இவங்களையும் கைது செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த தலையை வீசின அந்த ஏரிக்கு 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் அந்த தலையை கண்டுபிடிச்சி மீட்டிருக்காங்க போலீஸ். கிட்டத்தட்ட கொலை செய்யப்பட்ட 3 நாட்களுக்கு அப்புறமா அந்த தலை போலீஸாரால் மீட்கப்பட்டிருக்கு. தற்போது அந்த நபரோட உடல் உறுப்புகளை உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வச்சுருக்காங்க போலீஸ். பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம்தான் போலீஸாரால் இவங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவங்களுக்குரிய தண்டனை என்னங்கிறத நீதிமன்றம் விசாரித்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும். தன்னுடைய கணவர் தன்னை கொடுமைப்படுத்தி ஏமாற்றி பல பெண்களோட தொடர்பில் இருக்கிறத தாங்க முடியாத இந்த ரஹீமா அப்படிங்கிறவங்க தன்னுடைய சொந்த கணவரையே வெட்டி கொலை செஞ்சுருப்பது அந்த பகுதி மக்களை பெரும் பரபரப்புக்குள்ளாக்கியிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ.